டிகிரி பண்ணிட்டு இருக்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கோ இல்லை டிகிரி கம்ப்ளீட் பண்ணியிருக்கிற ஒரு ஃப்ரெஷருக்கோ இன்டர்ன்ஷிப் ஏன் முக்கியம்? இன்டர்ன்ஷிப் நம்மளுக்கு ஒரு ப்ராக்டிக்கல் நாலேஜை கொடுக்கும், ஹேண்ட்ஸ் ஆன் எக்ஸ்பீரியன்ஸ் ஒரு பர்டிகுலர் ஃபீல்டில் எடுத்துக்கணும் அப்படின்னு நினைக்கிறப்ப நம்மளுக்கு கண்டிப்பாக இன்டர்ன்ஷிப் தேவை. இட் இஸ் அ ஷார்ட் டேர்ம் ஒர்க் பொசிஷன். ஸோ அப்படிங்கிறப்பவே ஒரு எம்ப்ளாயி எப்படி அந்த ஆஃபீஸில் ட்ரீட் பண்ணப்படுவாங்களோ, அவங்களுக்கு என்ன டைப் ஆஃப் ஒர்க் இருக்கும், அந்த ஒர்க் என்வரான்மெண்ட் எப்படி இருக்குமோ அதே மாதிரி ஒரு பிளேஸில் நீங்கள் போய் ஒரு குறுகிய காலத்துக்கு டெம்பரவரியா அங்க அந்த பிளேஸ்ல என்வரான்மெண்ட்ல உட்காந்து லேர்ன் பண்ணிக்கிறது தான் இன்டர்ன்ஷிப். ஸோ இந்த டைப் ஆஃப் ஸ்கில் இப்ப இருக்கிற காலகட்டத்துக்கு இது ரொம்பவே அவசியம். இது ஒரு அகாடமிக் ஸ்டடிக்கும் உங்களோட ப்ரொஃபஷனல் கேரியருக்கும் இடையில இருக்கக்கூடிய பிரிட்ஜ்னே சொல்லலாம். ஸோ இன்டர்ன்ஷிப் அட்டன் பண்றதுல இருந்து உங்களுக்கு என்ன கிடைக்கணும் அப்படின்னா, உங்களுக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கிடைப்பாங்க, நிறைய பேரோட நான் வந்து கான்டாக்ட்ல கிடைப்பேன், எனக்கு அங்கே உள்ள போன உடனே ஜாலியா இருக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி இது எல்லாமே நம்ம காலேஜ்லேயே செஞ்சுருப்போம். நம்மளுக்கு இங்க ஒர்க்குன்னு வரும்போது, ஒரு ப்ரொஃபஷன் வரும்போது நான் என்ன லேர்ன் பண்ணிக்க போறேன், எனக்கு இந்த பாலம் சரியான ப்ரொஃபஷனல் கேரியருக்கு கொண்டு போகுமா அப்படிங்கிறத தான் பார்க்கணும் அங்க. ஸோ இங்கே எனக்கு கொடுக்கக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு ரியல் டைம் ப்ராக்டிஸை கொடுக்குதா அப்படிங்கிறத பார்க்கணும். ஒர்க் அப்படிங்கிறது நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பேன். டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கிறது உங்களுக்கு அப்படியே எடுத்த உடனே சக்ஸஸ் ரேஷியோ அப்படியே பண்ணுற ப்ராஜெக்ட் எல்லாமே சக்ஸஸ் ஆயிரும், நான் ஒரு கான்டென்ட் கிரியேட் பண்ண உடனே ஃபர்ஸ்ட் செக்ல எனக்கு எல்லாமே ஓகேவாயிருமா? ஆனால் அப்படிலாம் கிடையாது. ஸோ அப்போ நீங்கள் கற்றுக்கும் போதே பார்த்தீங்கன்னா நிறைய ரிவிஷன்ஸ் பண்ணிக்கிட்டே தான் இருக்கணும். ஒரு ஒர்க்கை பண்ணுறீங்க அப்படின்னா, நான் ஃபர்ஸ்ட் ஒர்க்குக்கு இருக்கிற ரிவிஷன் எனக்கு ஃபிஃப்த் ஒர்க்கில் இருக்கக்கூடாது. நான் ஃபர்ஸ்ட் ஒர்க்குக்குள்ள ஒரு 10 ரிவிஷன் பண்ணுறேன் அப்படின்னா, எனக்கு ஃபிஃப்த் ஒர்க் வர சேம் டைப் ஆஃப் ப்ராஜெக்ட் வரும்போது அதனுடைய ரிவிஷன்ஸ் கம்மி ஆயிருக்கணும். பட் ஆனால் நியூ டைப் ஆஃப் ப்ராஜெக்ட்ஸையும் நான் லேர்ன் பண்ணியிருக்கணும். ஸோ இதெல்லாமே எனக்கு இன்டர்ன்ஷிப்ல இருக்குதா அப்படிங்கிறது தான் நீங்கள் பார்க்கணுமே ஒழிய, ஸோ வந்துட்டு வேற வேற எக்ஸ்டர்னல் ரீசன்ஸ்லாம் நீங்கள் வந்துட்டு கேரி அவுட் பண்ணிக்கிட்டு நீங்கள் இன்டர்ன்ஷிப் தேடுறது வந்துட்டு கடைசியில் அவங்களுடைய டைம் அண்ட் எஃபர்ட்டை தான் வேஸ்ட் ஆகும். இன்னும் இன்டர்ன்ஷிப் வந்து பெஸ்ட் எதுனா, சில கம்பெனிஸ்ல வந்து விர்ச்சுவலாக கொடுக்குறாங்க, அது வந்துட்டு பேஸ்ட் ஆன் தேர் ஸ்ட்ரக்சர், ஸோ அதை டிபெண்ட் பண்ணி இருக்கலாம். இன்னும் பெஸ்ட் எதுன்னு சொன்னால், நீங்கள் போய் அந்த கம்பெனியோட என்வரான்மெண்ட்ல உட்காந்து கற்றுக்கிறதுல தான் வந்துட்டு ஒரு பெஸ்டான லேர்னிங் வந்துட்டு உங்களுக்கு கிடைக்கும். ஸோ லேர்ன் பண்ணிக்கும் போது அது பெய்டு ஒரு அன்பெய்டு இன்டர்ன்ஷிப்புங்கிறது பேஸ்ட் ஆன் த கம்பெனி இட் டிஃபர்ஸ். டைஃபண்ட் இருக்கு இல்லை அப்படிங்கிறதுலாம் இட் பேஸ்ட் ஆன் த கம்பெனி இட் டிஃபர்ஸ். பட் நம்மளுக்கு என்ன தேவை, நம்மளுக்கு ஒரு ஸ்டைஃபண்ட் தேவையா இல்லை ஜாபை கற்றுக்கணுங்கிறது அவசியமா அப்படிங்கிறது தான் நீங்கள் அங்கே பார்க்கணும். ஃப்ரெஷராக நான் ஒரு ப்ரொஃபஷனுக்குள்ளே போக போகிறேன் அப்படிங்கிறப்ப எனக்கு இதை பற்றி எந்த நாலேஜும் கிடையாது அப்படின்னு நான் போயிட்டு ஒரு சீட்டில் வந்துட்டு ஒரு வெப்சைட் டிசைனர் அண்ட் டிஜிட்டல் மார்க்கெட்டர் அப்படின்னு நான் போயிட்டு உட்காராம, எனக்கு சம் பேசிக் நாலேஜ் இதில் இருக்கு அப்படின்னு சொல்லும் போது இருக்கக்கூடிய ஒரு தன்னம்பிக்கையை கொடுக்கக்கூடியது தான் இன்டர்ன்ஷிப். இதில் இருக்கிற டியூரேஷன் எல்லாமே கம்பெனி டிபெண்ட் பண்ணி இருக்கும். இது இன்னும் யாருக்கு ரொம்ப பெஸ்ட்டாக சூட் ஆகணும் அப்படின்னா, நான் இந்த கேரியருக்குள்ளே போகணும்னு எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக இருக்குது, பட் வந்துட்டு இதை பற்றின எந்த நாலேஜும் எனக்கு இல்லை அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா, கண்டிப்பாக ஒரு இன்டர்ன்ஷிப் போய் அட்டன் பண்ணி இந்த ஃபீல்டு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் லைக் ட்ரையலாக கூட நீங்கள் அதை வந்து அட்டன் பண்ணி பார்த்து அதில் வந்து நாலேஜ் கெயின் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் அந்த ப்ரொஃபஷனில் போகலாமா வேணாமா, இல்லைன்னா இதை எப்படி கொண்டு போகணும் என்னோட கேரியரை அப்படிங்கிறத நீங்கள் இங்கே வந்துட்டு பார்க்க முடியும் கண்டிப்பாக.